மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 150. கிரியும் இப்போ அப்பாவாக போறான். நீங்களும் கொஞ்ச நாள்ல வீட்டை விட்டு போயிடுவீங்க. நித்யா கூறிய அந்த வார்த்தைகளை கேட்ட வேணுவின் கை உணவில் இறங்காமல் அப்படியே நின்றது. நித்யா வெளியில் சொல்லிவிட்டாலும் அனைவரின் மனதிலும் இருந்த எண்ணம் அதுதான். மாலை சத்யா மித்ராவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்று கர்ப்பத்தை உறுதி செய்துவிட்டு வந்த பின் முதலில் எல்லோரும் சந்தோஷப்பட்டாலும் மனதின் ஓரத்தில் எல்லோருக்கும் ஒரு வருத்தம் முளைவிட்டிருந்தது உண்மைதான். நித்யா அதனை அதிகமாக வெளிக்காட்டிவிட மற்றவர்கள் அதனை காட்டிக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். ஆனால் நித்யா கூறிய பின் எல்லோருடைய முகங்களும் அதையே பிரதிபலித்தன. தட்டில் இருந்த உணவை சாப்பிட பிடிக்காமல் கஷ்டப்பட்டு உண்டு முடித்த வேணு எழுந்தான். அண்ணனும் அண்ணியும் இனி வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு எல்லார் மனசும் ரொம்ப கஷ்டப்படுது இல்ல என்று கேட்டான். ஆமாம் என்பதை போல் எல்லார் பாவனையும் இருக்க, ஆனாலும் வேணுவின் முகத்தில் தெரிந்த கோபம் எல்லோரையும் பதில் சொல்ல விடாமல் தடுத்தது. அடுத்த சப்பாத்தியை எடுத்து வந்து சத்யா அவன் தட்டில் வைக்க போக வலது கையை வைத்து தட்டை மூடி வேண்டாம் என்பதை போல் நிறுத்தினான். ஒண்ணுதானடா சாப்பிட்ட என்ற சத்யாவை பார்த்தவன், மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு அண்ணி என்றான். என்னடா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? மனசுல எதையும் வச்சுக்காம அப்படியே சொல்லிடுவா. விடு, அவளாச்சும் உங்க அண்ணனாச்சு, 2 பேரும் எப்படியோ போகட்டும். அவரும் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாரு என்றாள் சத்யா. நான் அண்ணனை பத்தி யோசிக்கல அண்ணி என்றான் வேணு கடுமையான குரலில். அவனின் கோபம் ஏன் என்று இன்னும் புரியாமல் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்க, எல்லாருக்கும் அண்ணனை பத்தி தான் கவலை, அந்த சின்ன பொண்ணை பத்தி யாருமே யோசிக்கலல்ல என்றான் கோபமாக. அதை கேட்டு அனைவரும் திகைத்தனர். அப்போதுதான் மித்ராவை தேட அவளோ அங்கே இல்லை. மித்ரா எங்க என்றாள் வேதா. சித்தி, பெரியப்பாவும் நித்யா பெரியம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே மித்ரா சித்தி ரூமுக்குள்ள போயிட்டாங்க என்றாள் அன்விதா. அதை கேட்ட அனைவரும் அதிர்ந்தனர். விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்துவிட்டு சென்று தட்டை கழுவி எடுத்து வந்து ஸ்டாண்டில் வைத்த வேணு, அவளுக்கு ஆறுதல் சொல்ல அவ புருஷன் கூட இங்க அவ பக்கத்துல இல்ல, அது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? முகத்தை சுளித்து வெறுப்போடு எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தவன் இறுதியாக நித்யாவை பார்த்து கோபமான பார்வை ஒன்றை வீசிவிட்டு வேகமாக மொட்டை மாடிக்கு சென்று விட்டான். அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தாள் நித்யா. வேகமாக மித்ராவின் அறைக்கு சென்றாள். கதவை தட்ட முனையும் வேளையில் உள்ளே கிரியின் குரல் கேட்டது. நிச்சயமாக மித்ரா கிரியோடு வீடியோ காலில் தான் பேசிக்கொண்டிருப்பாள், அதனால்தான் சத்தம் கேட்கிறது என்று உணர்ந்தவள் சோர்ந்து போனாள். எதுவுமே செய்ய தோன்றாமல் தன் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டவள் முழங்கால்களை மடித்து அதில் முகத்தை புதைத்து அழ ஆரம்பித்தாள். நித்திமா, எப்பவும் நினைச்சது எல்லாத்தையும் பேசிட முடியாதுமா. மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு. அண்ணி நீ என்ன சொன்னாலும் பொறுத்து போறாங்க, ஆனா அடுத்து வர்ற பொண்ணுங்க எல்லாத்தையும் பிரச்சனை ஆக்கினா என்ன பண்ணுவ? எத்தனையோ முறை வேணு அவளுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறான். அவளும் அதன்படி கேட்டு அமைதியாகத்தான் இருந்தாள். ஏனோ என்று சத்யாவும் முரளியும் வீட்டை விட்டு சென்று விடுவார்கள் என்ற எண்ணம் அவளை மிகவும் வருத்த, நீண்ட வருடங்களுக்கு பிறகு மனதில் தோன்றியதை அப்படியே கொட்டிவிட்டாள். ச்சே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். மித்ரா பாவம், அவ அம்மா ஆகும்போது அவளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பேசிட்டேனே என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். வேணு பயந்தது போல் இல்லாமல் அடுத்து வந்த பிரியா வேதா இருவரும் நித்யாவோடு ஒத்துப்போயிருந்தனர். அதைவிட மித்ரா ஒரு படி மேலாகவே இருந்தாள். அவள் வந்த பின் பெரும்பாலான சமையல் வேலைகள் நித்யாவிற்கு குறைந்து போனது. மித்ராவிற்கு சமைக்க பிடிக்கும் என்பதால் விதவிதமாக சமைப்பதில் ஆர்வம் காட்டுவாள். அவள் படிப்பும் அதற்கு உதவியாக இருக்க வீட்டில் இருப்பவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு யார் யாருக்கு என்னென்ன தேவை என்று பார்த்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு சார்ட் தயாரித்து உணவை செய்து கொடுப்பாள். தனக்கு அடுத்து வந்த மூவருமே குடும்பத்தோடு ஒத்துப்போயிருப்பதில் பல நாள் பெருமை கொண்டிருக்கிறாள் நித்யா. வசதியாக வாழ்ந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த வீட்டில் ஒரு நாள் கூட அவள் முகம் சுளித்ததில்லை. இந்த ஒரு வருடத்தில் அவள் சிரிப்போடு வளைய வந்ததுதான் அதிகம். இத்தனைக்கும் கிரி திருச்சியில் இருந்து நேரம் கிடைக்கும் போது மட்டுமே வந்து 2 நாள் தங்கிவிட்டு செல்வான். கணவன் உடன் இல்லாத போது கூட அதனை காட்டிக்கொள்ளாமல் உற்சாகமாக சிறு பிள்ளை போல் வலம் வரும் அவளை இன்று தன் வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டதை எண்ணி வருந்தினாள் நித்யா. கிரி அப்பாவாக போவதை மாலையில் அழைத்து மித்ரா அவனிடம் கூறினாள். அப்பொழுது அவன் வேலையில் இருந்ததால் இரவு வேலை முடித்து அறைக்கு வந்த பின் வீடியோ காலில் பேசுவதாக சொல்லிவிட்டு சந்தோஷத்தோடு வைத்தான். இப்பொழுது அதற்காகத்தான் அழைத்திருப்பான். ஆனால் அவள் முகத்தில் தெரியும் வருத்தம் கண்டு அவனும் வருத்தம் கொள்வானே, எல்லாவற்றிற்கும் காரணம் நான் தானே என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டாள் நித்யா. எல்லாவற்றிற்கும் சட்டென்று கோபப்பட்டு விடுபவன் நவநீதன். ஆனால் வந்த வேகத்தில் அவனுடைய கோபம் கரைந்துவிடும். நந்து அழுத்தக்காரன். அவன் கோபமாக இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கு தெரியும் முன்பே தன் கோபத்தை சரி செய்து கொள்வான்.
ஆனால் வேணு இவர்கள் இருவரையும் போல் இல்லை. கோபம் என்பதே எப்பொழுதும் அவனுக்கு வராது. அவ்வளவு பொறுமைசாலி. ஆனால் அவனுக்கு கோபம் வந்தால் அதனை யாராலும் தாங்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் அவனை சமாதானம் செய்யவும் முடியாது. இது வீட்டில் எல்லோருக்கும் தெரியும். அதனால் நந்து அபினவை அழைத்து வேணுவிடம் அனுப்பி வைத்தான். பெரியப்பா என்று அழைத்து கொண்டே வேணுவிடம் வந்து அவன் மடியில் அமர்ந்த அபியை பார்த்த பின் அவன் கோபம் கொஞ்சம் தணிந்தது. ஆனாலும் முழுவதுமாக தணியாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். பெரியப்பா, ஏன் கோபமா இருக்கீங்க என்றான் அவன். அதெல்லாம் எதுவும் இல்ல என்றான் வேணு. இல்ல, உங்க முகத்தை பார்த்தா கோபமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நித்யா பெரியம்மா மேல கோபமா? அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா என்றாள் அவன் முகத்தை ஆராய்ந்தவாறே. அபி, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, எதுவும் பேசாத என்றான் கடுமையான குரலில். ஆனாலும் அபியை பிடித்திருந்த பிடியை விடாமல் தன்னோடு இறுக்கிக் கொண்டான். அபி மௌனமாக வேணுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அறைக்குள் சென்ற மித்ரா வருத்தத்தோடு இருந்தாள். தன் வயிற்றில் கை வைத்து கண்கள் கலங்கியவள், பாப்பா, நீ வர்றது இங்கு யாருக்கும் சந்தோஷம் இல்ல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அப்பொழுது அவளுடைய செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தாள். கிரிதான் வீடியோ காலில் அழைத்தான். திகைத்தாள் அவள். அவசர அவசரமாக துண்டை எடுத்து தன் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டு அவன் அழைப்பை ஏற்றாள். ஹாய் மித்துமா என்றான் முகம் கொள்ளா புன்னகையோடு. திரையில் அவன் முகத்தை வருடியவள், மிஸ்யூடா என்றாள். அவள் கண்கள் கலங்கிவிட இந்த நேரத்தில் தான் அவளோடு இல்லை என்பதால் கண் கலங்குகிறாள் என்று எண்ணிக்கொண்டவன், நாளைக்கு ஒன்டேதான் செல்லம். நாளைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் கிளம்பி வந்துடுறேன். நைட்டு என்ன நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகேவா? ப்ளீஸ் பேபி, அழாத என்றான். கண்களை துடைத்து கொண்டவள், சாரிடா என்றாள். உன் சாரி யாருக்கு வேணும்? ஐ லவ் யூ சொல்லு என்றான் சிரித்து கொண்டே. அதில் அவளும் சிரித்து விட்டாள். சிறிது நேரம் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அழைப்பை துண்டிக்கும் வேளையில் கேட்டாள் மித்ரா. கிரி, நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னன்னு கேளு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட தயங்காதன்னு. சரி சரி, கோபப்படாத. நாம அவசரப்பட்டுட்டோமா? இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு குழந்தைக்கு பிளான் பண்ணியிருக்கலாமோ என்றாள் மெல்லிய குரலில். கூர்மையான பார்வையோடு அவள் முகத்தை ஆராய்ந்தான் கிரி. ஏனோ அவனை பார்க்க முடியாமல் அவன் பார்வையை தவிர்த்தாள் மித்ரா. சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பின் கேட்டான், ஏன் அப்படி கேட்குற? இல்ல, நமக்கு குழந்தை பிறந்துட்டா அக்காவும் மாமாவும் வீட்டை விட்டு போயிடுவாங்கல்ல. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சுன்னா இங்கேயே இருந்திருப்பாங்கல்ல. அதனால தான் கேட்டேன் என்றாள் தயக்கமாக. சிரித்து விட்டான் கிரி. அவன் சிரிப்பதை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. லூசு, யாரு பண்ண வேலை இது? அந்த நித்யா அண்ணியா என்றவனை இன்னும் அதிர்ச்சியாக பார்த்தாள் அவள். என்ன மித்து அப்படி பார்க்குற? அவங்க வேலை தானே. ஐயோ கடவுளே, நானே வளர்ந்துட்டேன், இன்னும் இங்க வளரவே இல்லை என்று சொல்லி அடக்க மாட்டாமல் சிரித்தான். சரி சரி, என்கிட்ட கேட்டதோட நிறுத்திக்கோ. நீ வருத்தப்படுற மாதிரி வெளியே காண்பிச்சிட்டா அவ்வளவுதான். அப்புறம் அவங்களுக்கு இன்னைக்கு அண்ணங்கிட்ட டண்டனக்கா டனக்கு டக்காதான் என்றான் சிரித்து கொண்டே. அச்சச்சோ, அவங்க சொன்னதும் நான் வருத்தத்தோட ரூமுக்கு வந்துட்டேனே. அதான் ரூமுக்கு வந்துட்டேன் இல்ல, விடு. அண்ணன் உன்னை பார்க்கல இல்ல? இல்ல, இங்க வேற பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சு? நித்யா அக்கா ஆதியை அடிச்சிட்டாங்க என்று சொல்லி முரளியும் நித்யாவும் பேசியது வரை சொல்லி முடித்தாள். அப்பாடா, அண்ணன் உன்னை கவனிக்கல இல்ல? அப்போ ஓகே, நித்யா அண்ணி இன்னைக்கு எஸ்கேப் என்று சொல்லி சிரித்தான் கிரி. என்னடா இப்படி சிரிக்கிற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒருவேளை நமக்கு பாப்பா வர்றது யாருக்குமே பிடிக்கலையோன்னு நினைச்சேன். சிச்சி, ஏமா அப்படி நினைக்கிற? நம்ம வீட்டில் யாராச்சும் அப்படி நினைப்பாங்களா என்று கேட்டான். இல்லை என்பதை போல் தலையசைத்தாள். சரி, நீ எனக்கு சொல்லு. அண்ணனும் அண்ணியும் வீட்டை விட்டு போனா உனக்கு வருத்தமா இருக்குமா? ரொம்ப வருத்தமா இருக்கும் புன்னகைத்தான் கிரி. நீ இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம்தான் ஆச்சு. 2 வருஷமா அவங்க கூட பழகுற, அவ்வளவுதான். உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்தா நித்யா அண்ணி 20 வயசுல இருந்து இங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு வருத்தம் அதிகமா தானே இருக்கும். அதிலும் சத்யா அண்ணினா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன? அவள் அமைதியாக இருந்தாள். மித்து, இங்க பாரேன். நமக்கு இப்போ குழந்தை பிறக்கலனாலும் இன்னும் 1 வருஷத்துல அண்ணியும் அண்ணனும் வீட்டை விட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கோ. அவங்க அதை மென்ஷன் பண்ணலடா. நாள் நெருங்க ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? புரியுது. ஸோ நீ அவங்க முன்னாடி வருத்தப்படாத, சரியா? என்றவள். ஆனாலும் கிரி, நம்ம பாப்பாக்கு தான் லக்கு இல்லை. எல்லா குழந்தைங்களையும் சத்யாக்கா வளர்த்தாங்க. நம்ம பாப்பாவுக்கு மட்டும் கொடுத்து வைக்கல இல்ல? ஏய், அதுதான் என்ன வளர்த்தாங்க இல்ல, போதாதா? அதுவும் கரெக்டு தான். சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தான் கிரி.
போதும் மித்ரா. அவங்க 2 பேரும் அவங்களுக்காக வாழட்டும் என்றான் உடைந்த குரலில். கிரி, சாரி. நான் ஏதோ ஆதங்கத்துல சொல்லிட்டேன். ம். புரியுது. சரி, சரி. இதையெல்லாம் யோசிக்காம சந்தோஷமா இரு. ஓகேவா? அப்போதான் நம்ம பாப்பாவும் சந்தோஷமா இருப்பா. ம். நாளைக்கு இந்நேரம் உன் கூட இருப்பேன். ஓகேவா? புன்னகைத்தாள் மித்ரா. அறையை விட்டு வெளியில் வந்த முரளி எல்லோரின் முகங்களையும் பார்த்து தனக்குள் படித்துக் கொண்டவன் எதுவும் பேசாமல் அமர்ந்து சாப்பிட்டு எழுந்து சென்று விட்டான். அவன் பின்னாலேயே அறைக்குள் வந்த சத்யா, என்னங்க என்றாள் மெல்லிய குரலில். என்ன, நித்யா வேணுகிட்ட வாங்கி கட்டிட்டாளா என்றான் சிரித்துக்கொண்டே. எப்படிங்க என்றாள் ஆச்சரியமாக. அவ அப்படி சொல்லும் போதே மித்ரா ரூமுக்குள்ள போனதையும் பார்த்தேன். அதை பார்த்து வேணுவோட முகம் மாறினதையும் பார்த்தேன். பாவங்க, கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் இல்ல. யார என்றான். என்ன கேக்குறீங்க நீங்க என்றாள் அவள் புரியாமல். யாரம்மா நான் சமாதானப்படுத்தணும்? மித்ரா வருத்தமா இருந்தா அவளை கிரி சமாதானப்படுத்துவான். நித்யா வேணு இவங்க 2 பேருக்கும் நடுவுல நாம போறது அநாகரிகம். அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டும். இங்க பாரு சத்யா, இனி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து விலகிக்கிறது தான் நல்லது. அவங்களே அவங்கள பார்த்துக்க பழகிக்கட்டும் என்றான் முரளி திட்டவட்டமாக. அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேச முடியாது என்று உணர்ந்து அமைதியாக சென்று விட்டாள் சத்யா. மனதில் வருத்தத்தோடு சென்ற சத்யா அறியவில்லை, இதே தம்பிகள் இன்னும் ஒரே வருடத்தில் முரளியிடம் வந்து நின்று, நீங்க எப்போ அண்ணா தனியா போக போறீங்க என்று கேட்டு நிற்கப் போகிறார்கள் என்று. அதுவும் அந்த வார்த்தைகள் நந்து வாயிலிருந்து வரப்போகின்றன என்பதையும் அவள் அறியவில்லை. வெளியில் நடந்த பிரச்சனை எதையும் அறியாத மித்ரா தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டு நிம்மதியாக உறங்கினாள். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.